Hi friends, welcome back to my channel Gomathigopvlogs House of Sound. இன்னைக்கு மௌரம் ஸ்கூல் கிட்ஸ்க்கு லீவு. அவங்க ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது என்னதுன்னா குலோப் ஜாம் வேணும்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்றதை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் என்னெல்லாம் நடக்கிறதுன்ற பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குலோப் ஜாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபுல் பேக்கெட் வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் நம்ம இதை நல்லா கொஞ்சம் கையில் உடச்சி விட்டுடணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால கண்ணளவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்படி தான் பண்ணணும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது. லைட்டாக இந்த 5 விரல்லே இப்படி பண்ணிக்கணும். ஸோ நான் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பெரட்டினாலே போதும். இந்த மாதிரி டோ வந்து நீட் பண்ணாலே போதும். கொஞ்சமாக எடுத்து நெய் கையில் 2 கையில் எண்ணெயோ வச்சு தடவி இதை நம்ம வந்து பால்ஸாக மேக் பண்ணலாம். நல்லா இந்த உள்ளங்கையில் இப்படி வச்சு அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டோ வச்சு நல்லா வந்து தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சாக்கா நல்லா பால்ஸ் வந்து விரிசல் இல்லாமல் வரும். நான் பண்ணி காட்டுறேன். பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நல்லா நம்ம விரிசல் இல்லாமல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து இப்படி நான் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் குலோப் ஜாம் டோலாம் நீட் பண்ணியாச்சு. அது எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ தான் வந்திருக்கு. இது பண்ணவே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. சுகர் சிரப்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தோஸ்லாம் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ப்ரௌனாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா எதுவுமே விரிசலே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை குலோப் ஜாமுன் இல்லைன்னா வந்து இந்த சுகர் சிரப் ரெண்டுத்தில் எது நமக்கு ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும். எனக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இதை நான் சுட்டு போட்டுட்டு நான் அதில் காட்டுறேன். நான் இப்போ நான் குலோப் ஜாமுன்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா சோக் பண்ண விட போகிறேன். ரெண்டுமே நல்லா ஹாட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு மீடியம்ஸ்லாம் ஹாட்டாக இருக்குது. இதை நம்ம நல்லா சோக் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். அடுத்த பேட்ச் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அடுத்த பேட்சும் போட்டுட்டேன். நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருந்தாக்கா அது ஈவனாக நல்லா குக் ஆகும். இப்போ நான் செகண்ட் பேட்சும் போட போகிறேன். நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ இது நல்லா ஊறட்டும். மறுபடியும் போய் நான் என்ன பண்ணிட்டேன்னா சுகர் சிரப் பத்தாது. அதனால் வந்து மறுபடியும் இன்னொரு சுகர் சிரப்பு. இது வந்து 1 கப்பு சர்க்கரைக்கு நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். நான் வந்து 3 கப்பு ஊற்றிட்டேன் நான். ஏன்னா ரொம்ப சுகராக இருக்குமா, அதனால தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டாக்கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா எந்த விரிசலும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்படி தான் பண்ணணும். ஸோ நம்ம அதை நீட் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த குலோப் ஜாம் எப்படி வர்றதுன்ட்டு. ஒரு வழியாக இந்த செகண்ட் பேட்சும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் கிட்ஸ்க்கு நான் குலோப் ஜாமை கொடுக்க போகிறேன். அது எப்படி பார்க்கலாம்.
குலோப் ஜாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சாச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னோட 2 கிட்ஸ்க்கு நான் கொடுத்துட போகிறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என் கிட்ஸ்க்கு போய் கொடுக்க போகிறேன். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு சொல்லு, சாப்பிட்டு சொல்லு. ப்ளீஸ் சாப்பிடுவியா? How is it? நல்லா இருக்கா? ஓகே. பாப்பா எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? சாப்பிடவே இல்லை. சரி சாப்பிட்டு சொல்லுன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவ்வளோ குலோப் ஜாமுன் வந்தது. ஒரு பேட்ச் வந்து சாப்பிட்டுட்டாங்க. இன்னொரு பேட்ச் அடுத்தது போயிட்டு இருக்குது. இது கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் குலோப் ஜாம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் தெக்கிட்டுது. ரொம்ப எப்படியோ ஒரு 60 குலோப் ஜாமுன் வந்தது. யாருமே அந்தளவுக்கு சாப்பிடல. எல்லோரும் ஒரு 7-8 தான் அப்படி சாப்பிட்டோம். நான் ஒரு 5 சாப்பிட்டேன். நான் ஓரளவுக்கு எல்லாமே இந்த ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. குலோப் ஜாமோடு முடிஞ்சு போச்சு. நான் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.